ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராகி சிமிலி உருண்டை செய்வது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு நான் வேர்க்கடலை 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஒன்றரை கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றி அடைப்பதத்துக்கு கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நிறையா தண்ணி விட்டுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு 3 உருண்டையை நம்ம பிடிச்சி அடை தட்டுறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு அடை தட்டி வச்சுக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் மேலே தூவி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், ராகி அடியை சுட்டி எடுத்தாச்சு. இது சூடு நல்லா ஆறிடுச்சு. நம்ம சின்ன சின்ன பீஸாக இப்படி புட்டு வச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக எடுத்தால் தான் மிக்சரில் நல்லா அரைப்படும். குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை 1/2 கப்பு, 1/2 கப்பு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு கொஞ்சம், உங்களுக்கு வேணால் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். அது மாதிரி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அடை தட்டி வச்சுருக்கேன். இது நல்லா குறப்பாக எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ராகி அடை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். வேர்க்கடலையுமே அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு நாட்டு சக்கரை, எள்ளு கொஞ்சமாக, இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராகி மாவோட நல்லா இந்த நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உருண்டை பிடிக்க நல்லா வரும். உங்களுக்கு வேணால் நெய் கூட சேர்த்துக்கலாம். உருண்டை பிடிக்கல. இதில் ஏலக்காய் தூளும் போடுவாங்க. பட் எனக்கு பிடிக்காதுன்றதுனால ஏலக்காவை நான் சேர்க்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு. நம்ம கையாலே உருண்டை பிடிச்சாலே நல்லா வரும். நெய் வேணுனாலும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் கையில். இங்கே பாருங்கள், நம்ம ஹெல்த்தியான ராகி சிமிலி உருண்டை வீட்டிலே ரெடி பண்ணது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள் அத்தைகிட்ட கொடுத்தேன், சாப்பிட்றாங்க. அத்தை, நல்லா இருக்கா? நான் இதை ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்.